இப்போ இருக்கிற அரசியல் சூழல், அதாவது ஜனவரி 6ஆம் தேதி சூழலுக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கு ஒரு எட்ஜ் அதிகமாக இருக்கு? எட்ஜுன்னு இல்லை, நீங்க ரொம்ப வெளிப்படையா பேசலாம். நான் எனக்கு இந்தியில் நன்கு தெரிந்த, ஆங்கிலத்தில் நன்கு புரிந்த வார்த்தை தான் அதில் பயன்படுத்தியிருக்கிறார். ஒன் ஃப்ரம் ஏடிஎம்கே. என்டிஏ ஆட்சியை பற்றிலாம் நான் அதிர்ச்சி அடையல. அண்ணாதிமுக பயங்கர குழப்பத்தில் இருக்கிறாங்க. இப்போ எடப்பாடிக்கு ஒரு பயம் வந்துடும். தனக்கு இருக்கிற நட்பின் மூலமாக, தனக்கு இருக்கிற வேறு சில இந்த பலத்தின் காரணமா காங்கிரஸ்ல சிலரை தொடர்பு கொண்டு அப்படின்னு நாகரிகமா சொல்லலாம், அல்லது தூண்டி விட்டு. விஜயனுடைய செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் கொஞ்சமா மாற்று கட்சிகள்ல இருந்து அவருடைய கட்சிக்கு ஆட்கள் வராங்க. குறிப்பா செங்கோட்டையினுடைய வருகை. வளர்ற கட்சிக்கு அது தேவைதான். நல்லவன் கேட்டவன் எல்லாம் வருவான். தேர்தல்னு வந்துட்டா அந்த நேரத்துல எதிரி துரோகி நண்பன்லாம் பார்க்கக்கூடாங்கிறாரு. அப்போ அவர் எதுக்கோ தயாராயிட்டார்னு அர்த்தம். பாட்டாளி மக்கள் கட்சி மேல பல விமர்சனம் இருந்தால் கூட இந்த தமிழ் சமூகத்துக்கு, தமிழுக்கு, தமிழ்நாட்டுக்குன்னு ராமதாஸ் வெளியிட்ட கருத்துக்களை எல்லாம் யாரும் அவ்வளவு எளிதில் புறந்தள்ள முடியாது. ஏதோ வெளிப்புற சக்திகள், திமுக சதி, அதிமுக சதி, இதெல்லாம் ஒரு வன்னியனும் நம்ப மாட்டோம். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த நிலைமை மாறுமா? விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர்ல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் ஏத்துக்கிட்டு எடப்பாடி போவாரா? புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விகடனின் சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்கள் தான் இருக்கு. அரசியல் கட்சிகள் மாறி மாறி கூட்டணி கணக்கில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் கிட்ட கேட்க இருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழக அரசியல் களம் பரபரப்பாயிருக்கு. ஒரு பக்கம் அமித்ஷா வந்துட்டு போயிருக்காரு. புதுக்கோட்டையில அவர் பேசும்போது ஒரு விஷயத்த அழுத்தமா பேசுறாரு. என்டிஏ தலைமையிலான ஆட்சி இங்க அமையும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மேடையில எடப்பாடி பழனிசாமியினுடைய பேரை அவர் பயன்படுத்தல. இன்னொரு பக்கம் கான்ட்ராஸ்டா பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த கூட்டணிக்குள்ள என்னதான் பிரச்சனை? இல்ல, இது அமைந்த விதமே பிரச்சனை தான். நம்ம ஏதோ அவங்க நல்லா இருக்கிறத கெடுக்கிற மாதிரிலாம் அந்த வார்த்தையை சொல்லல. அந்த நாள் ஒரு 7-8 மணி நேரம் நிகழ்வுல ஒரு 4 மணி நேரம் லைவ்ல எல்லா டிவியும் காமிச்சிட்டு இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமியை அரட்டி, உருட்டி, மிரட்டி அல்லது அன்பால் சில விஷயங்களை எடுத்து சொல்லி அந்த பிரஸ் மீட்டை 12, 1, 2 மாத்திட்டே வந்தாங்க பாருங்க. அப்பவே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரிஞ்சு போச்சு இது இயல்பாக நடந்த கூட்டணி அல்ல அப்படின்னு. அந்த பாடி லாங்குவேஜ், எடப்பாடியை பேசவே அனுமதிக்காத ஒரு சூழல் அல்லது பேசவே விரும்பாத ஒரு சூழல், எடப்பாடியோடைய அந்த இறுக்கம் இருக்குல்ல, ஏதோ கட்டாய கல்யாணம் மாதிரி தான் அன்னைக்கு அது நடந்தது. அது அதிமுக தொண்டர்கள் ரசிக்கல. சரி, நடந்துடுச்சு, நாள் போக போக சரியாயிடும் அப்படின்னு பார்த்தபோது தான் அந்த பிரஸ் மீட்லேயே அவர் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனார். கூட்டணி ஆட்சி அமைக்கும், என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும், என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும். இந்த கம்மாவை எங்க போறோம்னு எடப்பாடி ஒரு உருட்டி சமாளிச்சாரு. பத்திரிகாரங்க மேல பாஞ்சாரு. அமித்ஷா சொல்லாததெல்லாம் சொல்லாதியே. கடைசியில் அந்த அமித்ஷா இங்கிலீஷ்ல ஹிந்திலன்னு வளைச்சு கட்டி ஆமா கூட்டணி ஆட்சியான்னு பல இடங்கள்ல சொல்லிட்டு போயிட்டாரு. அதை கூட கடந்து போயிடலாம். ஏன்னா கூட்டணி ஆட்சிங்கிறத காலம் தான் முடிவு பண்ணும். காலம் அந்த இடத்துக்கு தரனா யாராலையும் தடுக்க முடியாது. சரி, அப்படி ஒரு சூழல் வந்தபோது கலைஞர் அதை சமாளிச்சார். இப்ப கலைஞர் இருந்தா கூட அதை சமாளிக்க முடியாது. கொடுத்தாலும் தான் கொடுத்து ஆகணும். மைனாரிட்டி சீட்டை வச்சுக்கிட்டு எப்படி நீங்க ஆட்சி நடத்த முடியும்? அந்த பிரஸ் மீட்ல என்டிஏனுடைய தலைவர் தமிழ்நாட்டுக்கு டெல்லியில் எப்படி மோடி இருக்கிறாரோ அது போல தமிழ்நாட்டுக்கு தலைவர் எடப்பாடி தான் சொன்ன அமித்ஷா அன்னைக்கே முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான் சொல்லியிருக்கலாம். ரைட், அவசரப்பட்டு சொல்லணும் இருக்கலாம். டெல்லி போய் 1 மாசம் ஆகுது, 2 மாசம் ஆகி அதை பத்தின பேச்சு வர்ற போது கூட எடப்பாடியினுடைய பேரை சொல்லவே இல்லை. அவர் முதலமைச்சர் வேட்பாளராக அந்த பிரச்சார கூட்டம் தொடங்குது மேட்டுப்பாளையத்துல. நயனா நாயந்தன், எல்முருகன்லாம் போறாங்க. அன்னைக்கு அவர் நினைச்சிருந்தாலோ இல்ல பிரதமர் நினைச்சிருந்தா இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கான பயணத்தை இன்று சகோதரர் எடப்பாடி தொடங்குகிறார், வாழ்த்துக்கள், அது இன்னும் 4 மாதங்களில், இன்னும் 6 மாதங்களில் எடப்பாடி தலைமையிலான என்டிஏ ஆட்சி அமைன்னு கூட போட்டிருக்கலாம். ஒரு அறிவிப்பு கூட வரல, ஒரு வாழ்த்து செய்தி இல்லை. ஏதோ அவர் அங்கிட்டு கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போன மாதிரி, ஒய்ஃபு இங்கிட்டு ஹஸ்பண்ட் ஏதோ ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு அலையா விருந்தாளி அல்லது நடக்கக்கூடாத ஒன்று நடந்த மாதிரி தான் எல்லாருமே நடந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு மௌனத்தை அல்லது பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளை பயன்படுத்தின அமித்ஷா ரிட்டன்ல டைப் பண்ணி கொடுத்த பிரிண்ட் இன்டர்வியூல ஒரு விஷயத்த சொன்னார். யார் சார் உங்க கூட்டணி ஜெயிச்சா யாரு முதலமைச்சர் போது இதுல என்ன சந்தேகம், எடப்பாடி தான் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டிய அமித்ஷா அதிமுகவிலிருந்து ஒருவர் வருவார்ன்றார். எந்த ஒருவர்? கிட்டத்தட்ட அவர் அந்த பேட்டியை கொடுக்கிற போது 120 தொகுதிகளில் எடப்பாடி பிரச்சாரத்தையே முடிச்சிட்டார். நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நான் திரும்ப ஆட்சிக்கு வருவேன், நான் இதெல்லாம் செய்வேன், இப்ப ஸ்டாலின் செய்ய மாட்டாரு, தப்பா செய்யறாரு, நான் சிலதை சரி பண்ணுவேன், நான் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் 120 தொகுதிகளை கடந்து வந்த எடப்பாடி இருக்கிற போது அவர் பேரை சொல்லாது மட்டுமில்ல அதிமுக ஒருத்தர் வருவார்னு கொளுத்தி போட்டாரு. சரி, ஒரு பேட்டி ஏதோ தப்பா வார்த்தை வந்திருக்கும்னு பார்த்தா கிட்டத்தட்ட 3 டெய்லியில வந்துச்சு. எல்லாத்துலயும் அதே வார்த்தை வருது.
ஸோ அமித்ஷா தனக்கு இந்தியில் நன்கு தெரிந்த, ஆங்கிலத்தில் நன்கு புரிந்த வார்த்தை தான் அதுல பயன்படுத்தியிருக்கிறார். ஒன் ஃப்ரம் ஏடிஎம்கே அப்படின்ற வார்த்தை அவர் மைண்ட்ல இருந்திருக்கு. எடப்பாடி அப்பயே உஷாரா இருக்கணும். அல்லது அந்த இடைவெளி, ஏன்னா எடப்பாடி நமக்கு பிடிக்குது அப்படி ஒரு நம்ம தலைவர் அதிமுக தொண்டன் பாருன்னு சொல்றேன், நமக்கு பொதுச்செயலாளர் அவரு, நம்ம தலைமையில கூட்டணி, ஏன் நம்ம பொதுச்செயலாளர் பேரை அவர் சொல்ல மாட்டாருன்னு அன்னைக்கு ஒரு அதிமுக காரணம் யோசிச்சிருப்பான், துடிச்சிருக்க மாட்டான், குறைஞ்சபட்சம் யோசிச்சிருப்பான். இவங்க ஏதோ கலாட்டா பண்ண போறாங்களோ அப்படிதானே சார் கிராமத்துல இருக்கிறோம் நினைப்பான். அப்பவே அவர் சரி பண்ணிருக்கணும். இவர் நேரா படையெடுத்தெல்லாம் போக வேண்டாம். ஃபீலர் எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, எதுக்கோ கூட்டிட்டு போய் காட்டுறாங்கல்ல, சில பேர்லாம் நான் சொல்ல விரும்பல, அவங்கள வச்சே கூட என்னப்பா அவர் அப்படி சொல்லிட்டு இருக்காரு, நான் 120 தொகுதி பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு அப்பவே இவரும் தன்னுடைய ஆளுமைங்கிறது கூட பெரிய வார்த்தை அமித்ஷா கிட்ட, குறைஞ்சபட்சம் தன்னுடைய இருப்பை, தன் உரிமையை, அது வெறும் தனிப்பட்ட எடப்பாடி அல்ல, அதிமுகவின் பொதுச் செயலருக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தை அவர் அன்னைக்கே நிலைநிறுத்த தவறிவிட்டார். அதனுடைய விளைவுதான் அதன் பிறகு மதுரையில ஒரு கூட்டத்துல பேசுறார், திருநெல்வேலியில பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்துல பேசுறார். பேச வேண்டிய நேரத்துல கூட அண்ணாமலை கிட்ட சொல்லி அண்ணன் எடப்பாடியை முதலமைச்சராக்கும் வரை ஓயவே மாட்டோம்னு அண்ணாமலை பேசுறார். அதே மேடையில் அமித்ஷா இருக்கிறார். அண்ணாமலை பேசி முடிச்ச பிறகு அமித்ஷா பேச எழுங்கிறார். சகோதரர் அண்ணாமலை சொன்ன மாதிரி எடப்பாடியை முதலமைச்சராக்க நான் உழைப்போம் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 30 செகண்ட் போதும். அமித்ஷா அன்னைக்கும் சொல்லல. அப்ப அவர் மனசுல ஏதோ இருக்குன்னு நான் தொடர்ந்து பல பேட்டிகள்ல சொல்றேன். ஏதோ எடப்பாடியை சீண்டி விடுறதுக்கோ அவரை கஷ்டப்படுத்துறதுக்கோ சொல்லல. ஒரு அரசியல் பார்வையாளரா நம்ம அதை சொல்றோம், கவனிக்கிறோம். ஏன் இவரு சொல்ல தயங்குறார் அப்படி? சரி, அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, ஏதோ நடந்துச்சு. 26 பிறந்துருச்சு, தேர்தல் ஆண்டே வந்தாச்சு. ஆமா, முதல் தமிழ்நாட்டே புரட்டி போட போறான்னு எல்லாரும் பத்திரிகைகள் அழைக்கிறது அமித்ஷா வராருன்னு. ஒண்ணு நடக்கா, நான் சொன்னேன் ஒரு வருகையினால எதுவும் நடந்துடாது. ஆனா கவனிக்க தகுந்த சில நிகழ்வுகள் நடக்கலாம். இந்த வருகையில குறிப்பா தேர்தல் வந்துடுச்சு, முதல் கூட்டம் நடக்குது. கூட்டணி கட்சி தலைவர்களை கூப்பிடுற கூட்டம் அது இல்லை. ஆனால் தன் கட்சி நிர்வாகிகளுக்கு, தொண்டர்களுக்கு ஒரு அறைகூவல் விடுக்கிற ஒரு கூட்டம் தான் புதுக்கோட்டையில் நடந்தது. ஆமா, அதுல நீங்க சொன்ன மாதிரி என்டிஏ ஆட்சி அமைன்னு சொன்னாலாம் கூட எனக்கு அதிர்ச்சியெல்லாம் இல்லை. ஆமா, என்டிஏ கூட்டணி, அந்த கூட்டணியுடைய ஆட்சி தான். அது கூட்டணி ஆட்சியா என்டிஏ கூட்டணியுடைய ஆட்சியா அப்படிங்கலாம் கம்மா எடப்பாடிட்ட கேட்டே நம்ம போட்டுக்குவோம். சரி, பிரதமர் மோடி தலைமையிலான என்டிஏ ஆட்சி உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா, அமைய வேண்டுமா வேண்டாமான்னு ஒரு கேள்வி கேட்டார். எதுக்கு மோடி தலைமைன்ற வார்த்தை? எப்படி சார்? லாஜிக்கலி தப்பு, கான்ஸ்டியூஷன் படி தப்பு. ஒரு பிரதமருக்கு மாநிலத்தின் நிர்வாகத்தில் நேரடி பங்களிப்பு இல்லாத போது, நீங்கள் நேரடியாக ஆட்சி செலுத்துகிற ஹரியானால கூட, நேரடியாக ஆட்சியை செலுத்திய மீண்டும் ஆட்சியை பிடிக்க நினைச்ச கர்நாடகால கூட டபுள் என்ஜின் சர்க்கார்ங்கிற வார்த்தையை தான் 2 பேரும் பயன்படுத்தினாங்க, அந்த இரட்டையர்கள், மோடியும் அமித்ஷாவும். மோடியினுடைய ஆட்சி இங்க அமைய வேண்டுமா? கர்நாடகால மக்களை பார்த்து அவங்க கேட்கல சார், டெல்லியில பார்த்து கேட்கல சார், அங்கேயும் டபுள் என்ஜின் சர்க்கார் தான் சொன்னாங்க. ஏன்னா மாநில நிர்வாகத்துல பிரதமருக்கு என்ன சார் வேலை? அப்ப நீங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு, அல்லது அதிமுக தொண்டர்களை, தமிழ்நாட்டு மக்கள் நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? இந்த மோடியை முகமா காட்ட நினைக்கிறாங்க. அதுக்கே சார் அவருக்கு தலைமையில் கீழான அப்படின்னு ஏன் சார் சொல்லணும் நீங்க? ஏன் அப்போ அப்படி கூட இல்லாத அரசியலமைப்பு சட்டப்படி அனுமதிக்கப்படாத மோடியை கூட கொண்டாந்து ஞாபகப்படுத்தி நான் சொல்லுவேனே தவிர, என்னால் அறிவிக்கப்பட்ட தமிழ்நாட்டு என்டிஏவுடைய தலைவர் எடப்பாடி பேரை சொல்ல மாட்டேன்னு அமித்ஷா உறுதியா இருக்கிறத தான் நான் பார்த்தேன். என்டிஏ ஆட்சியை பத்தி எல்லாம் நான் அதிர்ச்சி அடையல. அதிமுக காரணம் பயங்கர குழப்பத்துல இருக்கிறாங்க. இப்ப எடப்பாடிக்கு ஒரு பயம் வந்திருக்கு. இல்ல அது குழப்பமா, இல்ல தங்கள் தலைவர் மேல இருக்கிற கான்பிடன்ஸ் சொல்லலாம். எடப்பாடியை மீறி எதுவும் நடந்துராது அப்படின்னு அவங்க நினைக்கலாம். என்ன ஏது நடந்துராது? ஏன்னா அந்த கூட்டணி அறிவிப்பின் போது அமித்ஷா அவ்வளவு தூரம் வெயிட் பண்ண வச்சாரு அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. சரி, அந்த கோபத்தை காட்டுறதுக்கு நேரமா சார் இது? சார் நீங்க அப்படியெல்லாம் படாத பாடுபட்டு ஒரு கூட்டணி அமைச்சர், அந்த கூட்டணியை வலுப்படுத்துறதை நோக்கி தான் உங்களுடைய பயணம், உங்களுடைய செயல்பாடு இருக்கணுமே தவிர, நான் நினைக்கிறேன் அமித்ஷா பரவாயில்ல தன்னுடைய ஆளுமையை காமிச்சாரு, மோடி தான்டா, எங்கன்னாலும் மோடி தான் அப்படின்னு காமிச்சான்னு எடுத்துக்கலாம். ஒரு துளி பயணம் நினைக்குமா? அது அதிமுக தொண்ட சந்தோஷமா இருப்பானா? சொல்லுங்க சார். எடப்பாடி பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவன் கட்சி அதிமுக சார், அந்த கட்சியோட முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி சார். அவர் பேரை சொல்ல மாட்டீங்கன்னா எப்படி சார் பிஜேபி கிட்ட அப்படியே கூடி கொலாவா? இல்ல எடப்பாடி அதுக்குதான மறைமுகமா ஒரு விஷயத்த சொல்றாரு, என்ன தனித்தே ஆட்சி அமைப்போம். இந்த கருத்து வேறுபாடு ஜனவரி தொடங்கிய பிறகும் நீடிப்பது நல்லதா? நான் உங்களுக்கு கேட்கிறேன். இதைத்தான் நான் சொல்றேன். நீங்க உங்க கூட்டணியை வலுப்படுத்த நினைக்கணும் சார். புதுக்கோட்டை கூட்டத்தை எல்லாம் முடிச்சுட்டு திருச்சியில ஹோட்டல்ல வச்சு கோர் கமிட்டி மீட்டிங்ல பேசுறார். தங்கமணி வேலுமணியை பார்த்து 1 ரூபாய்க்கு 2 ரூபாய் பேசுறார். பேசி திமுக அணியில் இணைய விரும்பாத, இணைய முடியாத கட்சியில பூரா நம்ம சேர்க்கணுங்கிற நல்ல விஷயம். இதை நீங்க எப்ப ஆரம்பிச்சிருக்கணும்? அதுல முக்கியமா ஓபிஎஸ் தினகரனை பத்தி பேசுறார். இந்த வேலை எப்ப சார்? பீகார் ஹரியானா எல்லா மாநிலத்திலையும் கவனம் செலுத்துறீங்களே தவிர, என்டிஏவில் தான் நாங்கள் தொடர்கிறோம்னு 2 கண்ணை வலிக்க ஓபிஎஸ் தினகரன் சொன்ன போதெல்லாம் ஒரு துளி கூட மதிக்கல அமித்ஷா.
ஒரு அந்த பக்கம் திருப்பி கூட பார்க்கல பிஜேபி. தமிழ்நாட்டு பிஜேபி தலைவர்கள் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆமா அண்ணன் தினகரன் என்டிஏல தான் இருக்கிறாரு. அமித்ஷா இங்க வந்த போது, மோடி இங்க வந்த போது 2 பேர்ல ஒருத்தர் 2 பேருமே கூட அவங்க பேரை சொல்லக்கூட இல்லை. ஓபிஎஸ் வெக்கத்தை விட்டு வரவேற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கேட்டாரு, இருந்த பேரை டெலீட் பண்றாங்க. ஏர்போர்ட்ல, தூத்துக்குடி ஏர்போர்ட் நினைக்கிறேன், அவர் பேர் புரோட்டோகால்ல இருக்கு, அதை அடிச்சுட்டு வர வேணாங்கிறாங்க. இந்த அவமானம் நமக்கு தேவையான அவர் முதல் ஆளா கிளம்பினார், அடுத்து தினகரன் கிளம்பி போனார். இன்னைக்கு அமித்ஷா காய் நகர்த்துறாருல, தமிழ்நாட்டை புரட்டி போட போறான்னு மீடியாக்கள் எழுதுறாங்கல்ல, காயெல்லாம் நகர்த்த வேண்டாம். ஒரு சின்ன நடவடிக்கை, ஒரு போனு, ஒரு ஹலோ, என்னங்க அவரை கூப்பிடு, ஒரு வார்த்தை 6 மாசம் முன்னாடி 5 மாசம் முன்னாடி இதை ஆரம்பிச்சுட்டாங்கன்னா தினகரன் ஓபிஎஸ் ஏன் என்டிஏ விட்டு வெளியே போறாங்க? அப்போ அமைச்சர் ஐ பெரியசாமி எனக்கு ஒரு பேட்டி கொடுத்ததுதான், அமித்ஷாவினுடைய ஸ்ட்ராட்டஜி மற்ற எங்க வேணாலும் ஒர்க் அவுட் ஆகும், இங்க எல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னாரு. அது நிஜம்தான். இன்னைக்கு வரைக்கும் அமித்ஷாவுடைய செயல்பாடோ காய் நகர்த்தல்களோ ஸ்ட்ராட்டஜியோ தமிழ்நாட்டுல எடுபடவே இல்லை. இல்ல அந்த போனை வந்து அமித்ஷா பண்ண விடாம செய்யறது எடப்பாடியா இருக்கலாம்ல. தினகரனும் ஓபிஎஸ் உள்ளே சேர்த்துக்கணும் அப்படின்னா நாங்க சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லும் போது எப்படி அமித்ஷாவில வெளிப்படையா போன் பண்ண முடியல? இல்ல போன் அதை சொல்லல சார். அப்பவே நீங்க எடப்பாடி கூட்டு பேசிடல. இன்னைக்கு வேலுமணியை வர வச்சு எப்பா போய் எடப்பாடி கிட்ட சொல்லுன்னு சொன்னதா தகவல் இருக்கு. எல்லாரும் வரணும், ஓபிஎஸ் தினகரனும் வருவாங்க, உங்களால என்ன சொல்றான்னு கேட்டு சொல்லுன்னு சொன்னதா 90% உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இருக்கு. இந்த முயற்சி இதே வேலுமணியை டெல்லிக்கு வர சொன்னா அவர் எத்தனை நாள் வேணாலும் காத்திருந்து பாக்குறதுக்கான ஆளுதான். தங்கமணி வேலுமணி ஏற்கனவே இதே பீஸ் கோயில் மூலமா தொடர்புல இருக்கிறவங்க தான். வர சொல்லிருக்கலாம்ல, எடப்பாடிட்ட சொல்லுங்க இதுதான் கண்டிஷன். நான் 21லயே சொன்னேன், எடப்பாடி கேட்கல, ஆட்சி இழந்தார். இப்பவும் சொல்றேன், இப்ப இருக்கிற வடிவத்துல நம்மளால ஜெயிக்க முடியாது. திமுக வலுவா இருக்கு, பணபலத்துல ஆட்சி அதிகாரம் கையில இருக்கு, நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தாதான் நடக்கும். எடப்பாடி கேட்டு சொல்லுங்க. இந்த முயற்சியை ஏன் எடுக்கலன்னு தான் கேட்கிறேன். இல்ல அதுக்காக முயற்சி இப்ப என்டிஏவோட சேர்றதுக்கான சிக்னலை டிடிவி கொடுத்திருக்காருன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா நேத்து பேச்சுல அவர் பேசும்போது இல்ல தேர்தல்ல வந்து எதிரி, துரோகி, நண்பன் இதெல்லாம் பாக்கணும், ரைட்? எதுக்கோ ஒண்ணு தயாராகிறான்னு எடுத்துக்கலாம். துரோகிகள் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல அப்படி பார்த்தா நண்பன்கிற வார்த்தை சொல்ல அவர் சொல்ல வந்தது தேர்தல்ல வந்துட்டா அது மட்டும் தான் நோக்கமா இருக்கணும். தன் கட்சி எதுக்காக தொடங்க, தமிழ்நாட்டு நலனுக்கு, இந்த 2 நலனுக்காக எல்லா கட்சியோட பார்வை அப்படிதான் இருக்கும். நம்ம சுயமரியாதை விட்டு போய் சேர முடியாது. என்ன செய்யறாருன்னு சொன்ன பிறகு அவர் விமர்சிக்கலாம். அவர் சொல்ல வந்து எதுக்கோ தயாராகிறார், தான் எடுக்க போற முடிவுக்கு வாசல்களை திறந்து வச்சிருக்கிறார். அவருக்கு இன்னைக்கு ஆப்ஷன் இருக்கு. தனியா நிக்கலாம், விஜய் கூட போகலாம், இல்ல கொஞ்சம் கசப்புகளை மறந்துட்டு என்டிஏல போய் சேரலாம். திமுக எடப்பாடி, இப்படிப்பட்ட எடப்பாடிக்கு, நம்மை ஏற்க மறுத்த எடப்பாடிக்கு ஒரு பாடம் போட்டுன்னு திமுக அணிலே கூட போய் சேரலாம். சான்சஸ் சொல்றேன் நான், சரிதானா? அப்ப அவருக்கு ஆப்ஷன் நிறைய இருக்கிற போது எந்த முடிவை எடுக்கலாங்கிறதுக்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு டிஸ்கிளைமரை போட்டு வச்சுக்கிட்டாருன்னா நான் அதை பாக்குறேன். என்ன எடுக்கிறாருன்னு பார்க்கட்டும். இல்ல அதுல ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் திருப்பரங்குன்றத்துல வந்து பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துறாங்க, அது கூடாது அப்படின்னு பேசுறாரு. அது வந்து நேரடியாக நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, தினகரன்றது அந்த கேரக்டர் மறந்துருங்க. பொதுவாவே சார், ஒரு கட்சி நடத்துறாங்க, அவங்களுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு, அவங்க ஒரு கூட்டணியில இருக்கிறாங்க, அந்த கூட்டணி தேர்தல் நேரத்துல இருக்கும், அப்புறம் முடியும், இல்ல அடுத்த தேர்தல் வரைக்கும் கூட கண்டினியூ ஆகணும்னு வச்சுப்போம். ஒருத்தருக்கும் கருத்துக்கள், கொள்கைகள் இருக்கு. ஒன்னு சொன்னா அதை பத்தி பேசவே கூடாது அர்த்தம் கிடையாது. விஜய் விஷயத்துல, கரூர் சம்பவத்துல தமிழ்நாடு போலீஸ் நல்லா தானே நடந்துச்சுன்னு சொன்னவர் தான் உடனே திமுக ஆதரிக்கிறாருனோ, விஜயை கைது பண்ணிலாம் அந்த தப்பு செய்யக்கூடாதுன்னு சொன்னார், உடனே விஜய் பக்கம் போறாருன்னு ஒரு நாள் எழுதினாங்க. கருத்தே சொல்லக்கூடாதா? கருத்து சொல்லட்டும் சார். தேர்தல் நேரத்துலங்கிறது வெட்கத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு, ரோஷத்தை எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அமைகிறதா அந்த 45 நாள் கூத்து. தினகரன் அல்ல, எல்லாருக்கும் பொருந்தும். ஸ்டாலின்ல தொடங்கி காங்கிரஸ், பிஜேபி வரைக்கும், சீமான் வரைக்கும் சொல்றேன் நான், எல்லாருக்கும் பொருந்தும். அவர் இன்னைக்கு தனியா சொன்னபடி நிக்கிறனால சீமானை கொஞ்சம் தள்ளி வைப்போம். மற்ற எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஆசை வெட்க மரியாதுங்கிற மாதிரி அதிகாரமும் வெட்க மரியாதை, எப்படியாவது தன்னுடைய இருப்பை காட்டணும், சர்வைவல். எல்லாருக்கும் அது தேவை சார். தன்னை நம்பி வந்திருக்கான், ஒரு 10 பேராவது எம்எல்ஏ ஆக்கணுங்கிற ஆசை தினகரனுக்கும் இருக்குல்ல, தப்பு இல்லையே, பொலிட்டிக்கலா அது சரி சார். சோ ஏதோ அவரை மட்டுமே பின் பாயிண்ட் பண்ணணும்னு இல்ல, தேர்தல் அரசியல்ல நீங்க இந்த இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எந்த கூட்டணியுமே அமையாது. ஒருவேளை ஓபிஎஸ்சியோ தினகரனையோ எடப்பாடி ஏத்துக்க முடியாதுன்னு பிடிவாதமா இருந்துட்டாரு அப்படின்னு அமித்ஷா விட்டுடுங்க, அப்புறம் அந்த 2 பேருக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. விஜய் கிட்ட போறது, திமுக அணியில் சேர்வது. என்ன நடக்குதுன்னு பார்த்துதான் நம்ம இம்பாக்ட, விளைவுகளை பேசணும். செங்கோட்டையன் வந்து சொல்லியிருக்காரு, விரைவில் வந்து ஓபிஎஸும் தினகரனும் திமுக பக்கம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதை எவ்வளவு தூரம் சாத்தியம்? அவர் இந்த 2 பேரை எப்படியா கூட்டிட்டு வரணும்னு பாக்குறாரு, தங்களுடைய நட்பை பயன்படுத்தலாம் அதுக்குன்னு பாக்குறாரு. ஆதவ் அர்ஜுனா தனக்கு இருக்கிற நட்பின் மூலமாக, தனக்கு இருக்கிற வேறு சில இந்த பலத்தின் காரணமா காங்கிரஸ்ல சிலரை தொடர்பு கொண்டு அப்படின்னு நாகரிகமா சொல்லலாம், அல்லது தூண்டி விட்டு திமுக அணியிலிருந்து எப்படியா காங்கிரஸ் பிரச்சனைன்னு அவர் இந்த நிமிஷம் வரைக்கும் வேலை செய்யறாரு. ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட சிலர் ராகுல் காந்தியையும் விஜயையும் சந்திக்க வச்சிடணும். நவம்பர் 19ஆம் தேதியே தேதி குறிச்சாங்க.
டெல்லியில ராகுலும் விஜயும் சந்திக்கணும்னு. அது அங்கேயே இருக்கிற சிலரால் அது தடுக்கப்பட்டது, அல்லது சில விஷயங்கள் ராகுலுக்கு புரிய வைக்கப்பட்டது. அவர் அந்த சந்திப்பை தவிர்த்தார். கார்கே போய் பாருங்கன்னாரு. கார்கே நீங்க ராகுலை பாருங்கன்னாரு. ஏத்தி விட்டால சரி இவங்க அந்த மூட்ல இல்லைன்ட்டு ராகுல் திரும்பி வந்துட்டார். இல்லாட்டி நவம்பர்லயே விஜய் ராகுல் சந்திப்பு நடந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு விஜயின் அனுமதியோடு எப்படியாவது காங்கிரஸை திமுக வந்து இழுத்துறணும். முதல்ல அதை செஞ்சுட்டா திமுக பலவீனம் அடையும், உறுதியான கூட்டணி சொல்ற அந்த பிம்பம் முதல்ல உடையும், நமக்கு ஒரு வலுவான தேசிய கட்சி கிடைக்கும், அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு கட்சி. வாக்கு வங்கின்லாம் சொல்லல. காங்கிரஸ் வந்து அது ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணும். வந்துட்டாங்க காங்கிரஸ் போனா பின்னாடி இன்னும் 2 கட்சிகள் போகும். ராகுல் காந்தி விஜய் அப்படிங்கிற அந்த ஃபேஸ் கிடைக்கும். அதெல்லாம் அப்புறம் அவருடைய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. முதல்ல திமுக அணியை உடைக்கிறது, நமக்கு காங்கிரஸே எங்க பக்கம் வந்துச்சு பாத்தீங்களான்னு மக்கள்கிட்ட ஒரு பிம்பத்தை ஏற்படுத்து, அதுல கொஞ்சம் உண்மையும் இருக்கு, தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ வெறும் காங்கிரஸ்க்கு 5% இருக்குன்னா விஜயோட சேர்ற போது அது 7 மாறும் 10 மாறும். அதுதான் கெமிஸ்ட்ரிங்கிறது. வெறும் அரித்மேட்டிக் மட்டும் கிடையாது தேர்தல் அரசியல்ல, தேர்தல் கூட்டணிகள்ல. அப்போ விஜயும் அந்த முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார் காங்கிரஸ் இழுக்கணுங்கிறது. காங்கிரஸ் அதுல உண்மையா இருக்காங்களா? ஏன்னா அவங்க அதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி திமுக கிட்ட எவ்வளவு பார்கெயின் பண்ணலாம். அதுதான் சார் தேர்தல் அரசியல். அதுதான் தேர்தல் அரசியல். நன்றி இன்றைய அது ஏப்பா நாங்க இல்லைன்னா நீங்க 10 பேர் எம்பியா இருக்க முடியுமாப்பான்னு ஸ்டாலின் கேட்கலாம். அப்புறம் நீங்க ஜெயிச்சு 20 மட்டும் அப்படின்னு இவங்களும் கேட்பாங்க. ஆனா பணப்பணம் ஒரு நயா பைசா கூட, ஒரு எம்பி எல்லாம் 350 ரூபா தான் என் கையில இருக்குன்னு சொல்லி போய் தொகுதியில் இறங்கின ஒரு கேண்டிடேட் எம்பியா திரும்பி வந்தாங்க. கிட்டத்தட்ட 20 to 25 கோடி செலவு பண்ணது யாரு? திமுக. அந்த நன்றியெல்லாம் எதிர்பார்த்தா அரசியல்ல அதுக்கெல்லாம் சம்பந்தம் இல்லாத வார்த்தை. நன்றி விசுவாசம் எல்லாம் அதெல்லாம் தேர்தல் அரசியல். எங்களால உங்களுக்கு பலன், உங்களால எங்களுக்கு பலன்ட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு ஏதோ சில காரணத்தினால திமுகவை பிடிக்காத சில காங்கிரஸ்காரர்கள் அல்லது விஜய் கட்சியை சேர்ந்த சில நபர்கள் வீசிய வலையில் சிக்கிய சில காங்கிரஸ்காரர்கள் ஏதாவது பண்ணி இங்க இருந்து வெளியே போயிடலாம், அது கௌரவம் கிடைக்கும் நமக்கு, நம்ம இப்படிலாம் சீட்டுக்கு பிச்சை எடுக்க வேண்டியதில்லை, 70-75 இடம் கேட்கலாம். 75 இடம் கேட்கலாம், ரைட்டு. 75க்கு தகுதியான கேண்டிடேட் இருக்கு அவங்க கிட்ட. அடையாளப்படுத்தப்பட்ட நபர்கள் ஒரு ஊர்லயே இருக்கிறான் காங்கிரஸ்காரன், ஒரு கிராமத்துல இருக்கிறான். எம்எல்ஏ தேர்தலில் நின்று வெற்றியை நோக்கி பயணிக்கிற அளவுக்கான நபர்கள் இருக்கிறாங்களான்னு முதல்ல காங்கிரஸ் கட்சி யோசிச்சு பார்க்கணும்ல. இதையெல்லாம் யோசிக்காம ஏதோ சில தனிப்பட்ட காரணங்களுக்காக சில பேர் சில முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஆனா மாணிக் தாகூர் ஆகட்டும், ஜோதிமணி இன்னும் கூட்டணியை பத்தி பெருசா சொல்லல, பட் அதை மனசுல வச்சுட்டு ஏதோ சொல்றாங்க. சக்கரவர்த்தி ஆகட்டும், பிரவீன் சக்கரவர்த்தி, இவங்க பேசுறதெல்லாம் கட்சியினுடைய கருத்து அல்ல. காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டத்திட்டங்களை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அகில இந்திய தலைமை, அந்த தலைமையால் அறிவிக்கப்பட்ட மேலிட பொறுப்பாளர், அவருக்கு தான் அந்த நோட்டை கொண்டு போய் வச்சு விவாதிக்கிற அதிகாரம். அந்த நோட்டை தயாரிக்கிற போது இருக்கிற இங்க 2 நபர்களுக்கு அதிகாரம். முதல் அதிகாரம் படைத்த நபர் மாநிலத்து தலைவர், அடுத்து சட்டமன்ற கட்சி தலைவர் சிஎல்பி ராஜேஷ்குமார், அவருக்கும் மேல செல்வ பெருந்தகை. இந்த 2 பேர் சொல்ற கருத்துக்களை வாங்கிட்டு கொண்டு போய் எடுத்துட்டு போய் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது சொல்ற அதிகாரம் படைத்த நபர் இன்னைக்கு கிரீஷ் சோடங்கர் தான். அந்த சோடங்கர் 2 மாசம் முன்னாடியே நாங்க 125 தொகுதியில் நிக்க முடியாதா, நாங்க எங்களுக்கு நிக்கிறதுக்கு தகுதி இருக்குன்னாரு. நேத்து சில வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி, நாங்கள் விஜய் கட்சியோடு பேச்சு நடத்தவில்லை, திமுகவுடனான கூட்டணி உறுதியாக தொடர்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார். அந்த கருத்தை தான் நம்ம கவனிக்கணுமே தவிர மாணிக் தாகூர், MM அப்துல்லா அப்படி அடிச்சுக்கிட்டாங்களே சார், இதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. சோடங்கர் இன்னொரு விஷயத்தையும் கேட்கிறாரு, ஆட்சியில வந்து நமக்கு தாராளமா கேட்பாங்கல்ல, இதை கொடுக்குறாரா, அப்படி கொடுக்குறோன்னு வெளிப்படையா இப்பவே சொன்னோம்னா அது நல்லதா கெட்டதா, இதை ஸ்டாலின் எடுத்து சொல்வாரா, அதை அவங்க ஏத்துக்கிறாங்களா? சரி, சூழல் முடிவு பண்ணட்டுங்க. எங்களுக்கு ஒரு 10-20 குறையுதுன்னா நிர்பந்தம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்க போகுது. இல்ல இப்ப காலம் மாறிடுச்சு, தமிழ்நாட்டுல இது வரைக்கும் அது எடுபடாம இருந்திருக்கலாம், கூட்டணி ஆட்சி தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே, பட் இப்ப சொல்ல வேண்டாம், தேர்தல் முடிஞ்சு நாங்க தரோம் அப்படின்னு கூட ஒரு வாக்குறுதியை திரைமறைவுல திமுக கொடுக்கலாம். கேட்கறது அவங்க உரிமை தானே சார். திரும்ப அவன் தான் கேட்பார். இடதுசாரிகளுக்கு அமைச்சர்களை பங்கு பெறணும்னு ஆசை அதீதமா இருக்காது, மற்ற எல்லா கட்சிகளுக்கும் அந்த ஆசை இருக்கும். பிரேமலதா இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்கல்ல, நாளைக்கு ஜனவரி 9 கடலூரில் எங்கள் முடிவை அறிவிப்போம்னு சொல்றாரு பிரேமலதா. அது மாதிரி அன்புமணியும் பல நேரங்களில் சொல்லிக்கிறார், அடுத்து அமைகிற அரசியல் நமது அமைச்சர்கள் இருப்பாங்க. எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குதானே சார் செய்யும். அது நடக்குதா, நடக்கிறது இந்த 2 ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ள கட்சி தலைமைகள் விரும்புதா அப்படிலாம் பொறுத்து வந்து பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி சொல்லியிருக்காரா, என்னை நம்பி வாங்க அமைச்சர்கள் இடம் தரேன்னு சொல்லியிருக்காரா சார்? பலவீனமா தானே இருக்கிறார், வாக்கு வங்கி குறைஞ்சுதானே இருக்கு அதிமுக. பலவீனப்பட்ட நிலையிலாவது எடப்பாடி அந்த வார்த்தையை சொன்னாரா? சொல்லலை. ஏன்னா தேர்தலுக்கு முன்பாகவே சொல்றது நல்லது இல்லைங்கிற ஒரு கசப்பான நிரூபிக்கப்பட்ட ஒரு பாடம் 80லேயே கிடைச்சிடுச்சு. ஆளுக்கு பாதி நிக்கலான்னு கலைஞரும் இந்திராவும் நின்ன போது தமிழ்நாட்டு மக்கள் வெற்றியை கொடுக்கல. கடைசியா டெஸ்ட் பண்ணப்பட்டது அதுதான். கிட்டத்தட்ட கம்மியான சீட்ல கலைஞர் அதுக்கப்புறமும் நின்னாரு. அது வேற காரணங்களால நடக்கல, வெளிப்படையா நடந்ததுன்னா அந்த 80 தேர்தல் தான்.
ஓகே. தேர்தலுக்கு முன்னாடியே சொல்றது அந்த கூட்டணி என்னுடைய பலவீனத்தை மறைமுகமாக ஒப்புக்கொள்வது போல ஆயிடும். நாங்க இதை சொல்லலைன்னா ஜெயிக்க மாட்டோம் போல இருக்கு, அதனால ஆட்சியில தரேன்னு சொல்லிதான் நாங்க நிக்கிறோம்னு சொல்லும் போது அந்த பலவீனம் நமக்கு தெரியுதுல்ல. அந்த மக்கள் அதை அப்படி பார்ப்பாங்களோன்ற அந்த தயக்கம் தான் பெரிய கட்சிகள், திராவிட கட்சிகள் தான், திமுக அதிமுக அதை வெளிப்படையா சொல்ல தயங்குவாங்க. ஆனால் காலம் நிர்பந்தப்படுத்தினா அது நடந்துதான் தீரும். இப்போ ஒரு வலுவான கூட்டணி அப்படின்னு திமுக சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல காங்கிரஸ் வந்து இந்த மாதிரியான கோரிக்கைகள் வைக்கும்போது அது வலு குறைஞ்சிரும்னு காங்கிரஸ் யோசிக்க மாட்டாங்களா? இல்ல காங்கிரஸ் இல்ல சார், நீ அவங்க கேட்கிற வார்த்தைகள் தப்புன்னு நம்ம சொல்லல. அவங்களுக்கு உரிமை இருக்கலாம், தகுதி இருக்கலாம், எல்லாம் ரைட்டு. இத்தனை இடங்கள் கேட்கறதுக்கு நம்ம தகுதியா இருக்கிறோமா? சரி, மாணிக் தாகூரோ ஜோதி மீடியா பேர் அடிப்படையால் சொல்ற இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, தமிழ்நாடு காங்கிரசின் வளர்ச்சிக்கு பிரவீன் சக்கரவர்த்தி ஆற்றிய பங்களிப்பு என்ன? ஒரு புள்ளியை தவிர நீங்க நகர்த்தவே முடியாது பெண்ணாவை. தனிப்பட்ட தாக்குதலா இதை சொல்லல. காங்கிரஸ் கட்சியுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறீங்க. நீங்க யாரு? உங்களால கட்சி என்ன வளர்ச்சி பெற்றுச்சு? உங்க தொகுதியில ஏன் நீங்க திக்கி திணறி ஜெயிச்சிங்க? கொஞ்சம் விட்டு இருந்தா விஜய் பிரபா இருந்தாலும் சார் இன்னைக்கு எம்பி விருதுநகர்ல. அப்ப 2 மந்திரிங்க மாங்குன்னு வேலை பார்த்து உங்களை ஜெயிக்க வைக்கலாம். உங்களால வெற்றி பெற முடியுமா? காங்கிரஸ்க்கு அந்த பலம் சுயமா இருக்கா? இதெல்லாம் மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் யோசிக்கணும். காங்கிரஸுக்கு ஒண்ணுமே இல்ல, உங்களை நாங்க தானே தூக்கி அந்த அர்த்தத்துல சொல்லல. திமுக பார்வையிலிருந்து நான் சொல்றேன், எல்லா இயக்கங்களுக்கும் பொருந்தும். அதிமுக ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துற போது எங்களுக்கு ஒரு 75 கொடுத்துருங்க, இந்த 1:2 அப்படிலாம் சில பேர் கிளப்பி விடுறாங்க பிஜேபிய. இரட்டை இலைக்கு 2 இடம்னா தாமரைக்கு 1 இடம் கேட்டு வாங்கணும்னு நான் கேட்கிறேன். 75 இடம் நிக்கிறதுக்கு மேல பிஜேபிக்கு தகுதி இருக்கா சார்? காங்கிரஸ் கேட்ட அதே கேள்வி கேட்கிறேன். அந்த அளவுக்கு தகுதி படைத்த, எல்லா வகையிலும் தகுதி படைத்த கேண்டிடேட் இருக்காங்களா சார்? சார் ஜெனியூனா இருப்பாங்க, மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணத்துல இருப்பாங்க. பணபலம், ஜாதிய பலம், எதிரியை எதிர்கொள்ற அந்த பலம், இதோட இருக்கிறவங்க 75 பேர் பிஜேபியில் இருக்காங்களா சார்? அப்போ தங்க பலத்தை அவங்க சுய பரிசோதனை பண்ணணும்னு நான் சொல்றேன். இது பிஜேபிக்கும் பொருந்தும், காங்கிரஸுக்கும் பொருந்தும். நாளைக்கு எங்களுக்கு இரட்டை இலக்கத்துக்கு குறைஞ்சு நாங்க வாங்க மாட்டோம்னு சொல்ல போகிற இடதுசாரிகளுக்கும் பொருந்தும். இன்னொரு பக்கம் விஜயனுடைய செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாற்று கட்சிகள்ல இருந்து அவருடைய கட்சிக்கு ஆட்கள் வராங்க, குறிப்பா செங்கோட்டையினுடைய வருகை. அதுல முதல் மாற்றம் நான் பாக்குறது, வளர்ற கட்சி தேர்தல் இருக்கிற போது எல்லாரும் வருவாங்கன்னு நான் 6 மாசம் சொல்லிட்டு இருக்கேன். விஜய் தன் முன்னிலையிலேயே சில பேரை சேர்க்கிறார் இல்லையா? அவர்கிட்ட பாக்குற பெரிய மாற்றமா நான் அதை பாக்குறேன். ஏன்னா வெளியவே வராமே இருந்தாப்புல ரொம்ப நாளா. அது ரொம்ப தப்பு. மக்களை இழிவுபடுத்துறது, அதெல்லாம் மக்களை ஒரு பொருட்டா மதிக்காதது. நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அதை சில பேர் அதை திமிர்த்தனம்னு வர்ணிப்பாங்க. நாம விவரம் தெரிஞ்சவங்க விஜயனுடைய சுபாவம் கொஞ்சம் கூச்ச சுபாவம் அப்படின்னு நம்ம கடந்து போகலாம். நாமளே ஒரு லெவலுக்கு மேல அப்படி கடந்து போக முடியாது, விமர்சிச்சுதான் ஆகணும். மக்கள் அப்படி பார்க்க மாட்டாங்க. என்ன பெரியவர், அவ்வளவு பெரிய ஆளா? அண்ணாவோட, காமராஜரோட, எம்ஜிஆர், கலைஞரோட பெரிய ஆள அப்படின்னு தான் கேட்க பார்ப்பாங்க. அந்த விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறவங்களுடைய முதல் புள்ளியா வெளியில வர ஆரம்பிச்சிருக்கிறாங்கிறதா நான் முதல் மாற்றமா பார்க்குறேன். மற்றபடி எல்லாரையும் சேர்க்கணும் சார். வளர்ற கட்சிக்கு அது தேவைதான். நல்லவன் கேட்டவன் எல்லாம் வருவான். அப்படி வர்றவங்களை எங்க உட்கார வைக்கணும், என்ன பதவி தரணும், தேர்தல் வாய்ப்பு தரலாமா வேண்டாமா, அப்படி கொடுத்தா தன் கட்சி நிர்வாகி எப்படி சமாளிக்கணும். இந்த தேர்தல் விஜய்க்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் சொல்லுவேன். அவர் அர்ப்பணிப்போடு செயல்பட்டார். சில தப்பு நடக்கும், அது திருத்துறதுக்கு ஒரு வாய்ப்பா இதை எடுத்துக்கணும். நம்ம கரெக்டாக தான் முடிவு எடுத்திருக்கோம், நம்ம சொன்னதை அவன் கேட்டுக்கிட்டான், நம்ம நிர்வாகி இப்போ புதுசாக திறந்திருக்காரு, அனுபவமான ஆளு, நான் கொடுக்குறேன் உனக்கு வேற வாய்ப்பு தரேன் கேட்டுக்கிட்டான் அப்படின்றது ஒரு அனுபவம். இவர் சொல்லி கேட்காத இருப்பான். என்னடா என்ன நான் திரையில வரும்போது தீபமெல்லாம் காட்டினேன், இன்னைக்கு ஒரு தேர்தல் அடுத்த தேர்தலை தரேங்கிற அவன் சுயேட்சையா போடுறானே, அதுவும் நடக்கலாம். ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இந்த அனுபவங்கள்ல எல்லாம் அவர் கத்துக்க தான் அவர் அடுத்த ஸ்டேஜுக்கு வர முடியும். வெளிப்படையான பங்களிப்பு விஜய்க்கு ரொம்ப அவசியம். வளருகிற கட்சியினுடைய தலைவருக்கு, இந்த நாட்டை ஆளணும்னு நினைக்கிற ஒரு தலைவருக்கு அது ரொம்ப அவசியம். விஜய் அதை தொடங்கி இருக்கிறாரோன்னு நான் நம்புறேன், அது தொடரணும்னு நான் விரும்புறேன். ஒரு பக்கம் விஜய் பத்தி பேசும்போது எனக்கு நேற்று டிடிவி தினகரன் பேசின ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. பெரியாரை வந்து ரொம்ப அழுத்தமா நேற்று பேசியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி எவ்வளவு அழுத்தமா நான் பேசினே நான் பார்க்கல. ஸோ திடீர்னு வந்து பெரியாரை ஏன் எடுக்கிறாரு? ஒரு விஜயோட நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் அவரை வெளிக்காட்டுறாரு. ஏன் அப்படி இல்லையா அப்படின்னு நான் பார்க்கல. தினகரனை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு ஃபாலோ பண்றதுனால நான் சொல்றேன். ஏதோ இது வரைக்கும் ஒரு பெரியார தள்ளி வச்ச மாதிரியும், அல்ல நடுவுல சில நேரத்துல பெரியார சீமான் மாதிரி விமர்சிச்ச ஒரு மாதிரியும் அப்படிலாம் இல்ல. நீங்க தேர்தல் நேரத்துல என்டிஏ கூட்டணியில் இருக்கிறது வேற, அதுக்கு முன்னாடி அவர் என்டிஏ கூட்டணி சொல்றப்பா. இப்ப என்டிஏ கூட்டணிக்கு அவர் போனால் கூட பெரியார் மீதான தன்னுடைய பார்வையை, கருத்தை அவர் மாத்திக்க போறாரா? இல்ல. ஹெச் ராஜா உள்ளிட்ட பிஜேபியினருக்கு பெரியார் ஆகாது. சரி, எங்க அதிமுகங்கிற பேர்ல இருக்கு, அவருக்கும் பெரியார் தான் ஆதர்ச புருஷனா இருக்கிறாங்க அதிமுக காரங்களுக்கு. அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. முதல்ல வெக்கப்பட வேண்டியது பிஜேபி தான், அதிமுக காரங்க இல்ல. தினகரன் ஏதோ புதுசா சொன்னதா நான் பார்க்கல. ஆனா அவர் சொன்ன ஒரு கருத்து, தேர்தல்னு வந்துட்டா அந்த நேரத்துல எதிரி, துரோகி, நண்பன்லாம் பார்க்கக்கூடாங்கிறாரு. அப்ப அவர் எதுக்கோ தயாராயிட்டாருன்னு அர்த்தம். அது என்னன்னு சொல்றதுக்கு 30 நாள் டைம் கேட்டிருக்கிறாரு.
பொறுத்திருந்து பார்த்துட்டு அதை விமர்சிப்போம். ஓகே, இன்னொரு பக்கம் திமுகனுடைய செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க? பொங்கல் பரிசு தொகுப்பு 3000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து தேர்தல் நெருக்கம் அப்படிங்கறதால இந்த தொகை உயர்வு இருக்கா? தொகை உயர்வு இல்லை, இந்த தொகை கொடுத்ததே தேர்தலுக்காக தான். நம்ம போன வருஷம் கொடுக்கல, எல்லாரும் செய்யறதுதான் சார். கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா 21 தேர்தல்ல தேர்தல் அறிவிக்கிறது முதல் நாளே சொல்லிடுவாங்க, நாளை பிற்பகல் 3:30 விஞ்ஞான் பவனில் தேர்தல் ஆணையர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கிறான்னு நோட்டிபிகேஷன் வருதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி 21ல மார்ச்ன்னு நினைக்கிறேன், மார்ச்ல 10 தேதிக்குள்ள ஏதோ ஒரு தேதி 3:30 மணிக்கு பிரஸ் மீட்னு வந்துருச்சு செய்தி. காலையில 6ல இருந்து 7 மணில இருந்து ஓபிஎஸ் வீட்டுக்கும் எடப்பாடி வீட்டுக்கும் மந்திரிகள் போக வர இருந்தாங்க. அதை நான் சில இதை அறிஞ்சதுனால நான் சொல்றேன். என்னன்னா 3:30 மணிக்கு அறிவிச்சிட்டாங்கன்னா எந்த அறிவிப்பும் செய்ய முடியாது அரசாங்கம். 8, 9, 10 ஏதோ ட்ராப் பண்றாங்க, திருத்துறாங்க, வைக்கிறாங்க. 11 மணிக்கெல்லாம் 10% இடஒதுக்கீடு அறிவித்தாங்க ஆச்சுங்களா. அப்போ இருக்கிற அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செஞ்சாவது யாரு ஏதாவது ஒரு குரூப்பை நம்ம பக்கம் இழுக்கலாமா, இந்த மக்கள் மத்தியில தாக்கத்தை ஏற்படுத்தி நமக்கு சாதகமா திருப்பலாமான்னு எல்லாரும் நினைப்பாங்க. திமுக நினைக்கிறதுல தப்பே இல்லை, அரசியல் அது. இப்போ என்ன வேணாலும் செய்யலாங்கிறக்கா கஜானாவை சுருட்டி எப்ப எலெக்ஷன் ஃபண்டுக்கு அதை அப்படியே அறிவாலயம் கணக்குக்கு மாத்து, அப்படி செஞ்சாதான் தப்பு. மடிக்கணினி கொடுக்குறேன், லேப்டாப் கொடுக்குறேன்னு சொன்னது வாக்குறுதிகள்ல இருக்கு. மற்றபடி ஒண்ணுன்னா அவங்க அறிவிக்கிறதெல்லாம் அது கொஞ்சம் தள்ளி வச்சு அறிவிக்கிறதெல்லாம் மிக நிச்சயமாக தேர்தலை மனசுல வச்சுதான். அதுக்காக நோன்னு மற்ற கட்சியில விமர்சிக்கவும் முடியாது. அதை 3000 5000 கொடுத்து தூண்டி விடலாமே தவிர மக்களை 3000 கொடுத்தது தப்புன்னு யாராவது சொல்ல முடியுமா? நான் 5000 கொடுத்தேன்னு ஒரு வேளை எடப்பாடி சொல்றாருன்னா இவங்க மாசம் 1000 கொடுத்துட்டு இருக்காங்களே. இன்னும் ஒரே அறிவிப்பு எனக்கு தெரிஞ்சு காத்திருக்குன்னா அந்த மகளிர் உரிமை தொகை இருக்குல்ல, அது 1000ங்கிறது 1500 ஒருவேளை உயர்ந்து வரலாம். அடித்தட்டு மக்கள் வரைக்கும் போகிற ஒரு ஜனரஞ்சகமான ஸ்கீம்னா அது ஒண்ணு பெண்டிங் இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். மற்றபடி இந்த அரசாங்கத்துல இப்ப இருக்கிற நிதி சுமையில இப்ப புதிதா உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் இருக்கு, கிட்டத்தட்ட ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மாதிரி தான். கிட்டத்தட்ட வந்துருச்சு. மிகப்பெரிய சுமை அது. அதை அறிவிச்ச போதே அவர் எலெக்ஷனுக்கு தயாராயிட்டார், அல்லது அதை மனசுல வச்சிருக்கான்னு தெரியும். அதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, அதிர்ச்சியும். இன்னொரு பக்கம் அரசு நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க, அதுல வந்து நடிகர்களை கூப்பிட்டு வச்சு பேச வைக்கிறாங்க. சோ இந்த அணுகுமுறையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஏதோ சட்டவிரோதம் எல்லாம் இல்ல சார். இது சில பேர் ரசிப்பாங்க, சில பேர் கடந்து போவாங்க. விஜய்ன்ற ஃபேஸுக்கு ஆப்போசிட்டா அப்படி பாக்கல. விஜய் சேதுபதி வந்து அந்த மேடையில ஏறினால விஜய்க்கு கூட்டம் கூடாம இருக்க போதா? சரி, விஜய்க்கு போயிட்டாங்க, விஜய் சேதுபதி இந்த மேடையில ஏத்தல, திமுக ஓட்டு வர்றது வராம இருக்க போகுதா? அப்படி இல்ல. வந்திருக்கிறவங்க இளைஞர்கள், மாணவர்கள், அவங்க சினிமா மோகத்துல இருக்கிறாங்க. அதை யாரு ஒத்துக்கிறோமோ இல்லையா, அது நிஜம், அதுதான். அப்படி கார்த்தியும் வந்தாருன்னு நினைக்கிறேன் ஏதோ ப்ரோக்ராம்ல. அப்போ அந்த இளைஞர்களால் ரசிக்கப்படுகிற, ஆராதிக்கப்படுகிற, கவனிக்கப்படுகிற சில பிரபலங்களை வச்சு சொன்னால் எடுப்படும். சில யூடியூபர்களை வச்சும் கூட பேச வச்சிருக்கிறாங்க. அதுல கோர் பாயிண்ட் சில நல்ல விஷயங்கள் அவங்க சொன்னா அவங்க கேட்பாங்க காது கொடுத்து. இப்போ தற்கால அரசியல் பற்றி, இந்த அரசினுடைய சாதனைகளை பற்றி மூத்த அரசியல்வாதி அண்ணன் சோன்சோ பேசுவார்னா எவனா காது கொடுத்து கேட்பானா? கார்த்தி பேசுறாருன்னா விசில் நிற்கிறதுக்கே 2 நிமிஷம் ஆகும். விஜய் சேதுபதி மைக்க பிடிச்சாலே 5 நிமிஷம் ஆகும் மைக் இந்த சத்தம் குறையிறது. அப்போ எதை அவன் கவனிக்கிறான் அப்படின்னு பார்த்து அதன் மூலமாக அந்த செய்திகளை கடத்துறதுன்னு ஒண்ணு. அப்கோர்ஸ் அதன் மூலமா அவங்கள நம்ம பக்கம் ஈர்க்கிறது ஒண்ணு. யாரை சொன்னா அவங்க நம்ம பக்கம் நிப்பாங்க. என்ன கொடுத்தா நம்ம விஜய் கிட்ட போறது கொஞ்சம் குறையும் அப்படின்னா அந்த அரசியல் பார்வையும் இருக்கிறதா. மற்றபடி அது ஒண்ணு தப்பு கிடையாது. சினிமா நடிகர்களும் யாரோ விரோதிகள் அல்ல. இன்னைக்கு விஜய் பின்னாடி இவ்வளவு இளைஞர்கள் போறாங்க, கண்மூடித்தனமா போறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கும்போது திமுகவும் அதே பண்றாங்களே நடிகர்களை வச்சு, அது தவறான பாதையா தெரியலையா? இல்ல, நான் சொல்றேன் தமிழர் நடிகர்களை கூப்பிடுறது ஒண்ணு சட்டவிரோதம் இல்லைன்னு சொன்னேன். அவங்களும் ஒண்ணு தேச விரோதிகளும் அல்ல, அவங்களும் நம்மளுடைய பிரஜைகள் தான். இதே ஜெயலலிதாவும் சில நேரங்கள்ல இப்போ அரசியல் சினிமா நிகழ்ச்சிகளை நடத்துவாங்க. அதை ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஷூட் பண்ணி 4 பிரிவா 1 hour ப்ரோக்ராம் அப்படி டிவியில போடுவாங்க. எதுக்கு சார்? அந்த அம்மா உட்கார்ந்து இருக்கிற நிகழ்ச்சியை மக்கள் பார்க்கணும், நடிகர்களை பேச வைக்கணும். அப்படியே சினிமா மோகம் இன்னும் தமிழ்நாட்டுல குறையலைங்கிற அந்த உண்மையை வச்சுக்கிட்டு யார் மூலமா சொன்னா கொண்டு போய் சேர்க்கலாம், யார் மூலமா சொன்னா அவங்கள நம்ம பக்கம் கொண்டாந்து இழுக்கலாம் அப்படிங்கிற அந்த பார்வையில பாக்குறதுல தப்பு இருக்கிறதா நினைக்கலாம். அதுல அரசியல் பார்வை இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். இதுல வந்து அவுட் ஆஃப் தி ப்ளூ சீமான் திடீர்னு திருமாவளவனை ஒரு பெரியார் அப்படின்னு பேசி, அவரு பெரியார் மீதான கோபத்துல என்ன இருக்கிறார்? இடையில ஒரு காலத்துல பெரியாரை ஆராதித்த சீமான் சமீப ஓரிரு ஆண்டுகளா பெரியாரை கடுமையை விமர்சிக்க ஆரம்பிக்கிறார். நான் திருமாவளவனை கூட பெரியாராக பார்ப்பேனே தவிர பெரியாரை பெரியாராக பார்க்க மாட்டேன். அவர் ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறார், அது அவருடைய கொள்கை. அதை தாண்டி அதை விமர்சிக்க திருமாவளவனை பெரியார்னு சொல்றது பின்னாடி ஏதோ காரணம் இருக்கும். அதுக்குள்ள நம்ம போக வேண்டாங்க, அது அவருடைய கருத்துன்னு நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதானே. அதுல போய் விவாதிக்கிற கொண்டு இல்ல.
அந்த சீமானை எடை போடுகிற மக்கள் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க, விவரமறிந்த மக்கள் இருக்கிறாங்க. அவங்க முடிவு எடுத்துக்கட்டும், நம்ம அதுல சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. ஓகே, இப்ப இந்த கூட்டணியில வந்து வெளியே இருக்கிற ரெண்டு கட்சிகளை பார்த்தோம்னா தேமுதிக, பாமக இவங்க மட்டும்தான் இன்னும் வந்து எந்த சைடும் வந்து. தேமுதிகவுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு, பாமகவுக்கும் 2 ஆப்ஷன் இருக்கு. ஆனா அந்த 2 ஆப்ஷன் எடுக்கிற இடத்துல 2 பேர் இருக்கிறாங்கிறது தான் துரதிருஷ்டவசமான உண்மை. எனக்கு உண்மையிலேயே பாமகவுடைய அரசியல் பாதையை கவனிச்சுட்டு வரவேங்கிற முறையில சொல்றேன், கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. எந்த இயக்கம் உடைஞ்சாலும் அதை ரசிக்கிறவன் அல்ல நான், தனிப்பட்ட முறையில் சொல்றேன். அதிமுக பிளவு ஒண்ணு சேரணும் சொல்றேன்னா ஏதோ அவங்க எப்படியாவது ஆட்சி கட்டிலில் அமர்த்தி அழகு பார்க்கணும்லாம் கிடையாது. தமிழ்நாட்டு நலனுக்கு 2 திராவிட இயக்கங்களும் நல்லா இருக்கணுங்கிற அந்த பார்வையில தான், வலுவா இருக்கணும், இல்லாட்டி எவனவனோ உள்ள வருவான் அப்படின்ற அந்த இதுல தான். பாட்டாளி மக்கள் கட்சி மேல பல விமர்சனம் இருந்தால் கூட இந்த தமிழ் சமூகத்துக்கு, தமிழுக்கு, தமிழ்நாட்டுக்குன்னு ராமதாஸ் வெளியிட்ட கருத்துக்களை எல்லாம் யாரும் அவ்வளவு எளிதில் புறந்தள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கட்சி, அந்த கட்சியை தோற்றுவித்தவர், அந்த தோற்றுவித்தவரால் அடையாளப்படுத்தப்பட்ட அன்புமணியின் இந்த 2 பேரும் செய்யற சேஷ்டைகள் இருக்குல்ல, கொஞ்சம் கடுமையான வார்த்தை தான். ராமதாஸ் மேல மரியாதை உள்ளவன், அது முகம் சுளிக்கிற வைக்கிற அளவுக்கு 2 பேருமே நடந்துக்கிட்டாங்க. அதனுடைய பலனை வரப்போற தேர்தலில் 2 பேரும் அனுபவிக்க தான் போறாங்க. அவங்க எந்த கூட்டில் வேணாலும் சேரட்டும் சார். இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அமித்ஷாவுடைய உருட்டல் மிரட்டல்களுக்கு பயந்தோ பணிந்தோ அன்பாலோ அல்லது பழைய நட்பு புதுப்பிச்சோ 2 பேரும் போய் என்டிஏல சேரான்னு வச்சுப்போம். சேலத்துல ஏதோ ஒரு தொழில் அருள் நிக்கிறார், அந்த அருளை ஓட ஓட விரட்டி அடிச்சது ஒரு கோஷ்டி தான், ஆமா, திருப்பி அடிச்சது அருள் தானே ஒரு விவாதத்துக்காக வச்சுக்கோ. அந்த அருள் நிக்கிற தொகுதியில இந்த சோகால்டு ராமதாஸ் தலைமையிலான பாமக, அன்புமணி தலைமையிலான பாமக என்ன ஸ்டாண்டர்ட் எடுப்பீங்க? அந்த வன்னியர்கள் என்ன மனநிலையில இருப்பான்? இதெல்லாம் கொஞ்சமாவது அவங்க யோசிப்பாங்க. தேர்தல் வெற்றி களத்தை எல்லாம் கூட மறந்துடுங்க. உங்களை அடையாளப்படுத்திய, ஆளாக்கிய, அதிகாரத்தை கொடுத்த, பணம் காசுகளை சம்பாதிக்க வச்ச அந்த வன்னிய மக்களுக்கு இந்த 2 பேரும் செய்யற துரோகம் நான் பல தடவை சொன்னேன். நான் திரும்ப அந்த வார்த்தையை சொல்ல தயங்கவே மாட்டேன். அந்த மக்களை மனசுல வச்சுக்கிட்டா அந்த 2 பேரும் முதல்ல உட்காந்து பேசணும்னு தான் நம்ம முதல்ல ஆசைப்படுறோம். ஸோ அவங்க எந்த முடிவு எடுத்தாலும் பழைய பாமக, ஒன்றுபட்ட பாமகக்குன்னு ஒரு பலம் இருக்குல்ல, தோராயமா 5%, அந்த 5% கிடைக்காது சார். கிடைக்காமல் அது குறைந்தால் அதற்கு காரணம் டாக்டர் ராமதாசும் டாக்டர் அன்புமணியும் தான். வேறு ஏதோ வெளிப்புற சக்திகள், திமுக சதி, அதிமுக சதி, இதெல்லாம் ஒரு வன்னியனும் நம்ப மாட்டோம். நீங்க 2 பேர் தான் காரணங்கிறத அவன் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறான். இந்த உண்மை தெரிந்த பிறகாவது அந்த 2 பேரும் மனசு மாறி ஒற்றுமையா இருக்கணும் தான் நான் கேட்டுக்கிறேன். இறுதியா ஒரு கேள்வி, இப்போ இருக்கிற அரசியல் சூழல், அதாவது ஜனவரி 6ஆம் தேதி சூழலுக்கு தமிழ்நாட்டுல எந்த கட்சிக்கு ஒரு எட்ஜ் அதிகமாக இருக்கு? எட்ஜுன்னு இல்லை, நீங்க ரொம்ப வெளிப்படையா பேசலாம். நான் விஜய் தலைமையில் தான் கூட்டணி, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு என்னைக்கு மதுரை மாநாட்டுக்கு பிறகு இங்க சென்னையில செயற்குழுவை கூட்டி தாவேகா கட்சியினர் ஒரு தீர்மானத்தை போட்டாங்களோ அன்னைக்கே சொல்லிடலாம் நீங்க திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும். ஏன்னா விஜயும் அதிமுகவும் இணைந்தால் திமுகவுடைய வெற்றி சாத்தியம் இல்லைன்னு கூட சொல்ற அளவுக்கு தான் கலைச்சூழல் இருக்கு. ஏன்னா விஜய் நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கியை வைத்திருக்கிறார். அதிமுக என்ன சார் நாடாளுமன்றத்தில் 20-21 போனது எப்படி சார்? நான் சொன்னேன், அரித்மேட்டிக் மட்டும் விஷயம் இல்லை, கெமிஸ்ட்ரி சேர்ந்து ஒரு போட்டானா அது ஒரு பேசு பொருளாக மாறி அந்த அணியில் எல்லோரும் இன்னும் பல பேர் வந்து இணைகிற போது அது பலமிக்க அணியா மாறும். அதற்கான முற்றுப்புள்ளியா அந்த வாய்ப்பே இல்லைங்கிறது மாதிரி செயற்குழு கூட்டி தீர்மானம் போட்ட போதே திமுகவுக்கு தான் அது வாய்ப்புன்னு நான் சொன்னேன். அந்த சூழல் இன்னைக்கு வரைக்கும் மாறாததுனால இப்பயும் திமுகவுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மற்றபடி இது ஜனநாயகம், இவங்க ஜெயிப்பாங்க, இவங்க சீமான் முதலமைச்சர் ஆகக்கூடாதா? வாய்ப்பு இருக்குல்ல சார், ஜனநாயகம் தானே சார். யதார்த்தத்தை பேசணும்னா திமுகவுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்றைய சூழல் அதைத்தான் சொல்லுது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த நிலைமை மாறுமா? இந்த கேள்வி கேட்கறது சுலபம். விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர்ல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. நாங்கள் எடுத்த அத்தனை சர்வேலையும் அதிமுக முந்தி நாங்கள் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டோங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு அசட்டு துணிச்சலா அல்லது அந்த சர்வே கொடுத்த துணிச்சலான்னு நமக்கு தெரியாது. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்றுக்கிட்டு எடப்பாடி போவாரா? சரி, ஏதோ நிர்பந்தத்துக்காக அவர் போறாருன்னு வச்சுப்போம். அதிமுக தொண்டன் ஏற்றுக்குவாங்க. ஸோ இந்த முரண்பாடு இருக்குல்ல, தேர்தல்னாலே வெக்கம் ரோஷமெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னது நிஜம்தான். ஆனால் சில விஷயங்களுக்கு சாத்தியம் இல்லைங்கிறதும் ஒரு பக்கம் உண்மைதான் அதில். ஸோ அந்த முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுத்துட்டு 2 பேரும் சேருவாங்களாங்கிற அந்த சந்தேகம் தொடர்கிற போது திமுகக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நம்ம சொல்றோம். அது அவ்வளவு சுலபத்தில் 2 பேரும் சேர்றதுக்கான அந்த முதல் புள்ளி அந்த முதலமைச்சர் பதவி தான். அதுக்கு பாதிப்பு வந்துருவோம் தானே சார் அவர் ஓபிஎஸ்ஸையோ தினகரனையோ சசிகலாவோ சேர்க்க மறுக்கிறார் எடப்பாடி. அவர் விஜய் முதலமைச்சரை ஆக்குவதான் என்னுடைய ஒரே லட்சியம்னு எடப்பாடி சொல்றதை கொஞ்சம் கற்பனையில யோசிச்சு பாருங்க. விஜய் கடலூர் பக்கம் ஏதோ ஒரு கூட்டம் பேசுனது ஞாபகம் இருக்கு. சீமானு அப்படிதான். நீங்க இது வரைக்கும் சிவனோட ஆட்டத்தை தானே பார்த்திருக்கீங்க, இந்த சீமானோட ஆட்டத்தை பாருங்க, அது மக்கள் நலனுக்காக நான் எந்த முடிவும் எடுப்பேன்னாரு. அன்னைக்கு அவர் சொன்ன டோன் எப்படி நான் புரிஞ்சுட்டேன்,
தனித்து தான் நான் தேர்தலில் நிற்பேன், யாரோட கூட்டணி சொன்ன சீமான் கூட்டணிக்கு தயாராகிடுவாரோன்ற ஒரு டோனை அந்த குரல் கொடுத்துச்சு. அதுபோல விஜயும் நான் உங்கள் நலனுக்காக நான் எதையும் செய்வேன்னு ஒரு கூட்டத்தில் எதில் பேசினாரு. இது அரசியல். முந்தா நாள் பேசினதுங்க, அது இன்னைக்கு சூழல் மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு எந்த முடிவையும் எடுக்கலாம். இன்றைய சூழல் 4 முனை போட்டிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட இந்த சூழல் இருக்குல்ல, இது மாறாத வரை அட்வான்டேஜ் திமுக தான். ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு. நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.